வணக்கம். வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியிலேருந்து மகேஸ்வரி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குரூப் 4 நியூ சிலபஸில் யூனிட் 7ல் 20 கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. 20 கவிஞர்கள் பேர் வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ அந்த கவிஞர்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து 6வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 5 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த 20 கவிஞர்களுக்கான வீடியோஸும் கண்டினியூஸாக வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்கலாம். தமிழ் கும்மி, அதாவது கும்மி பாட்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடல் வரிகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு உரைநடை பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ அதனால் அவங்க கொடுத்துருக்க டாபிக்ஸில் இப்போ அந்த கவிஞர்கள் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எழுதின பாடல்கள் வந்து ஓல்டு புக்கில் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் இப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா இதை வந்து கொடுத்து கேட்குறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்களே இல்லையா, இந்த கவிஞர்கள் தான் அப்படிங்கிறப்ப. ஸோ இந்த வரிகள்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல்பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அரண்மேன்மை கிட்டும் இந்த மேதினி வழி காட்டிருக்கும். இது வந்துட்டு பெருஞ்சித்திரனாரோட வரிகள். ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி அப்படின்னா உலகம்னு அர்த்தம், ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. இதில் ஊழி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, யுகம். ஸோ படிக்கிறப்ப இதெல்லாம் ஞாபகப்படுத்தியப்ப இது சம்மந்தமாக ஏதாவது வருது அப்படின்னா அதெல்லாம் ஞாபகப்படுத்தி படிங்க. உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு வந்து அர்த்தம். அடுத்து இந்த பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் மொழியோட புகழ் வந்து 8 திசையிலையும் பரவி கேட்குற மாதிரி அந்த கைகளை கொட்டி கும்மி அடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் மொழியில் வந்துட்டு அறிவு ஊற்றாகிய நூல்கள் நிறைய இருக்குது. எவ்வளோ பெரிய சீற்றங்கள் வந்தாலும் கால மாற்றங்கள் வந்தாலும் தமிழ் மொழி அலையாமல் நிலைத்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கங்கள் கொடுக்குறதெல்லாம் அப்படியே படிச்சுக்கோங்க. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் தமிழ் மொழி. ஸோ அப்போ இவங்களுக்கு கொடுத்துட்டு கேட்கலாம். இப்போ வந்து பெருஞ்சித்திரனார் வந்து தமிழை வந்துட்டு மனதின் எதை போக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம். இப்போ மனதின் எதை போக்கும் அப்படின்னு கேட்டால் அறியாமையை நீக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியணும் இல்லையா. அப்போ ஆப்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி எதாவது அறியாமை, அறத்தை இது மாதிரி கொடுத்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் வர்றப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கொஷின் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்படி தான் கொஷின்ஸ் இருக்கும். பெருஞ்சித்திரனார் இதை எப்படி சொல்கிறாரு, இப்போ மனதோட எதை வந்து நீக்குவது தமிழ் மொழின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. மனதோட அறியாமையை நீக்குங்கிறாங்க. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அடுத்து உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழிங்கிறாங்க. அடுத்து உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் வந்து சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டும் மொழியும் வந்து தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் வந்துட்டு துரைமாணிக்கம். இவரோட சிறப்பு பெயர் தான் பாவலரேறு. இவர் எழுதின நூல்கள் கொடுத்துருக்காங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாம் வந்து இவர் எழுதின நூல்கள். இவர் நடத்தின இதழ்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தாவரிசையிலே வரும். ஸோ தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி வந்து கனிச்சாறு அப்படிங்கிற நூல்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த கனிச்சாறு நூல் வந்துட்டு 8 தொகுதிகளாக வந்திருக்கு. ஸோ கனிச்சாறு நூல் வந்துட்டு 8 தொகுதிகளாக வந்திருக்கு. அடுத்து இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதையும் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லி தமிழை பற்றி சிறப்பிச்சு பாடினது யார் அப்படின்னா வாணிதாசன். இந்த வரிகளை கொடுத்து இது யாரோட பாடல்னு கேட்கலாம். ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். தாய்மொழியில் படித்தால்
டேஷ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தினால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ்ங்கிறத பிரித்தோம்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வந்து எழுதணும். பொய் அகற்றும்ங்கிறத பிரித்தோம்னா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும்னா பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை எட்டு திசை. ஸோ அடுத்த லெசனில் இருக்க பாடல் பார்க்கலாம். அன்னை மொழியே, இதுவும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதினது தான். சின்ன குழந்தையும் சிரிப்புமானவள், பழுத்த நரையின் பட்டறிவுமானவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். தமிழ் மொழியை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே. மண்ணுலகத்துக்கே அரசி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையான தமிழ் மொழியை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. அடுத்து தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னும் பாப்பத்தே. இன்னும் பாப்பத்தே அப்படின்னா இங்கே எதை சொல்கிறாங்கன்னா 10 பாட்டு. 10 பாட்ட நூலை தான் இன்னும் பாப்பத்தே. எண் தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்களை சொல்கிறாங்க. நற்கணக்கேனா 14 மேல்கணக்கு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நற்கணக்கேன்னு சொல்கிறாங்க. அடுத்து மண்ணும் சிலம்பே, சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்கிறாங்க. முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வாழ்த்தி பாடியிருக்காரு. ஸோ இந்த வரிகளை கொடுத்துட்டு கேட்கலாம். இப்போ இந்த வரிகள்லாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, சிலம்பே, மணிமேகலை, கலை வடிவே அப்படின்லாம் கொடுத்தாங்கன்னா இது யாரோட வரிகள்? பெருஞ்சித்திரனாரோட வரிகள். அதே மாதிரி அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, எவ்வளோ அழகாக வந்துட்டு தமிழ் மொழியை வந்துட்டு சிறப்பித்து பாடியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வரிகள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து செப்பரிய நின் பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரை விரிக்கும். உன்னோட பெருமையை வந்துட்டு நான் என்னோட நாவு எப்படி வந்து எடுத்து சொல்லும். முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும், உந்தி உணர்வெழுப்ப உள்ளம் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும், அதுபோல யாம்பாடி முந்துன்றோம் யாண்டும் முழங்க தமிழ் தனித்தமிழே. இதுவும் கனிச்சாறு நூலில் இடம்பெற்றிருக்கிற பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே. அதாவது அந்த தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்கிறாங்க, அவ்வளோதான். கடல் கொண்ட அந்த குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட பேரரசே வந்துட்டு தமிழ் தான் அப்படிங்கிறாங்க. திருக்குறளோட பெருமைக்குரியவளே, 10 பாட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம எப்படி வந்து குழந்தைங்களை கொஞ்சம் கண்ணே மணியே தங்கம் அப்படின்னு கொஞ்சம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு தமிழை வந்து சிறப்பித்து பாடியிருக்காங்க. அடுத்து செழுமைமிக்க தமிழ் மொழியே எமக்குயிரே, சொல்லுதற்குரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு சொல்லும். நான் வந்து இவ்வளோ பெருமைகள் உனக்கு இருக்குது, அதை வந்து என்னோட நாவால் நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தகு உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. அதாவது தமிழ் மொழியோட பழமையும் பெருமையும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க அதோட மற்ற வேற்று மொழியில் இருக்கவங்களும் தமிழ் மொழியை எவ்வளோ சிறப்பிச்சு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ் மொழியிலேருந்து எவ்வளவோ நூல்கள் வந்துட்டு மொழிபெயர்த்திருக்காங்க, எவ்வளவோ வெளிநாட்டு கவிஞர்கள் வந்து தமிழை வந்து அவ்வளோ தூரம் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து எனக்கு தெரியுது, அதுலேருந்து உன் மேலே ஒரு பற்றுணர்வு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூலம் உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். எப்படி வந்து வண்டு வந்துட்டு தாமரையில் இருக்க தேனை குடிச்சிட்டு ஒரு இதாக பாடுமோ, அது மாதிரி உன்னோட பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தமிழோட இதை சுவைச்சு நாங்கள் வந்து உன்னோட பெருமையை முழங்கி பாடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், இது இம்பார்ட்டண்டானது, நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது சச்சிதானந்தன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம், துரைமாணிக்கம்னு பார்த்தோம் இல்லையா. அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். இதில் கனிச்சாறுல 2 தலைப்புகளில் இருந்து பாடல்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. தமிழ்தாய் வாழ்த்துலேருந்து ஒரு பாடலும், முந்துன்றோம் யாண்டும் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க. அவரோட இதழ்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இது 3 தான் அவருடைய பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். இவரோட நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80, மகுப்புகவஞ்சி, பள்ளி பறவைகள். இதெல்லாம் இவருடைய நூல்கள். இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளுரை அது தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின் தான். ஸோ பெருஞ்சித்திரனார் எழுதின திருக்குறளோட மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு. இவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. யார்? பெருஞ்சித்திரனாரோட நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. வேற யாருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்து இந்த நூல்களை பற்றி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. நற்றினையே, நல்ல குறுந்தொகை, 500, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றுருந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8 தொகை நூல்களை பற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நல் அப்படிங்கிற அடைமொழியில் வர்ற 8 தொகை நூல் எது அப்படின்னு உங்களுக்கு கேட்டாங்கன்னா அது நற்றிணை. நல்ல அப்படிங்கிற அடைமொழியில் வர 8 தொகை நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா குறுந்தொகை. அப்போ 10 ஒத்த 10 பரிபாடலை ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பரிபாடலை இசையோடு சேர்ந்த பாடல் அப்படின்னு பரிபாடலை சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எந்த விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. இப்போ அதுலேயும் நமக்கான கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நல் அப்படிங்கிற அடைமொழியோடு வர 8 தொகை நூல்னா நற்றிணை, நல்ல அப்படிங்கிற அடைமொழியோடு வர்றது தான் குறுந்தொகை. அடுத்து ஓல்டு புக்கில் இருக்க ஒரு பாடல் பார்க்கலாம். ஓய்வும் பயனும். ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு, தூய்மையோ அமைந்திட சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு, பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய், தாக்குறும் துன்பம் யாவும் இசை தமிழினில் மாய்ந்து போகும், அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய், செறிவுறும் உன்றன் அறிவு உளம் செழுமையும் வலிவு பெறுவாய், மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய், திருந்த மெய்நூல்கள் அறிவாய் வருந்தீமையும் பொய்யும் களைவாய். இதுவும் பெருஞ்சித்திரனார் எழுதின பாடல் தான். அதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா, ஓய்வாக இருக்கிற சமயத்தில் ஓவியம் வரைய கற்றுக்கணும். ஏன்னா இப்போ ஓவியம் வரைஞ்சோம் அப்படின்னா தூய எண்ணங்களும் அமைதியும் நம்ம உள்ளத்தில் சேரும். அது உள்ளத்தோட அழகு வெளிப்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஸோ ஓய்வு நேரத்தில் மாணவர்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இப்போ ஓய்வாக இருக்கிறப்ப ஓவியம் வரைந்து பழகுங்க, அது உள்ளத்தில் அமைதியை வளர்க்கும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தமிழ் பாடல்களை எழுதவும் பாடவும் பழகிக்கங்க, அது இசைத்தமிழோட இனிமையால் நம்ம வாழ்வில் இருக்க துன்பங்கள்லாம் தொலைந்து போகும் அப்படிங்கிறாரு. அடுத்து அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்க, அன்றாடம் செய்தித்தாள்களை படிக்க சொல்கிறாரு. அது நமக்கு உலக நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட அறிவுத்திறனை வளர்க்கும், உள்ளத்தோட வலிமையும் வளமும் பெருகுங்கிறாரு. மருத்துவ நூல்களையும் மன நூல்களையும் படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்ம உடலையும் உள்ளத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை படிக்கிறது மூலமாக நம்ம உடலையும் மனத்தையும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அது துணை புரியுங்கிறாரு. அடுத்து தத்துவ நூல்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் வழியாக தீமையையும் பொய்மையையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாங்கிறாரு. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் கலை அறிவையும் தொழிற்கல்வியையும் அறிவியல் சிந்தனைகளையும் வளர்த்துக்கிட்டா அது நம்ம வாழ்வில் வெற்றி பெறத்துக்கு ஒரு வழியாக அமையும்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடுறதுக்காக தான் மாணவர்களுக்காக இந்த பாடல் எழுதியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இவருடைய பேர் துரைமாணிக்கம். இவரோட ஊர் சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். இவரோட பெற்றோர்கள் துரைசாமி குஞ்சம்மாள். இவரோட காலம் 10/3/1933
11/6/1995 வரைக்கும் இவரோட காலம். இதில் பார்த்தீங்கன்னா ஐயை அப்படிங்கிற நூல் ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், நூறாசிரியம். அவரோட இதழ்கள் அதே தான் கொடுத்துருக்காங்க. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த நமக்கு கொடுத்துருக்க பாடல் வந்துட்டு பள்ளி பறவைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த நூலில், அதாவது இந்த பள்ளி பறவைகள் இருக்கு இல்லையா, இந்த பாடல்கள்லாம் வந்துட்டு இந்த தென்மொழி, தமிழ் சிட்டு இந்த இதழ்களில் வந்து நிறைய வெளிவந்திருக்குதான். அதே மாதிரி இந்த பள்ளி பறவைகள் வந்துட்டு குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், கனிச்சாறு வந்து 8 தொகுதிகளாக வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த பள்ளி பறவைகள் அப்படிங்கிற நூல் வந்துட்டு 3 பிரிவாக, குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு 3 பிரிவாக பிரிச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இசையால் வந்து எது மறைந்து போகும் அப்படின்னு சொன்னார். துன்பங்கள். உங்களுக்கு இப்படி தான் கொஷின் கேட்பாங்க. நான் முதல் பாடல்லே சொன்னேன் இல்லையா, இப்போ பெருஞ்சித்திரனார் இசையால் டேஷ் மறைந்து போகும் அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். துன்பங்கள் மறைந்து போகும். உலக நிகழ்வுகளை அறிந்தால் நம்மளோட அறிவு மேம்படும் இல்லையா. அடுத்து ஏட்டு கல்வி அறிவுடன் என்னவும் தேவைன்னு சொன்னார். தொழிற்கல்வியும் தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பள்ளி பறவைகள் என்னும் நூல் ஒன்று 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன பார்த்தோம், குஞ்சுகளுக்கு, பறவைகளுக்கு, மணிமொழி மாலை அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் பெருஞ்சித்திரனாரை பற்றின ஸ்கூல் புக்கில் இருக்க இன்ஃபர்மேஷன். அவ்வளோதான். நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.